வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஒரு இனிமையான மலரும் நினைவுகளை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு திருமண விழா இங்கே நடைபெறியிருக்கிறது. கந்தசாமி என்ன பார்க்குறாரு, வருஷம் பூரா நம்ம மண்டபத்தில் கல்யாணம் நடத்தினாலும் இவ்வளவு கல்யாணம் நடக்காது. ஒரே நாளில் நூற்றுக்கணக்கான தம்பதிகளை இந்த மண்டபத்தில் இங்கே கல்யாணம் நடந்திருக்குது அப்படிங்கிற எக்ஸ்ட்ரா சந்தோஷத்தோடு சிரிச்சுட்டே இருக்கிறார் காலையிலிருந்து. ஸோ மிகச்சிறப்பாக உங்களது திருமண வாழ்க்கையை மீண்டும் நினைவு கூறும் விதத்தில் இந்த நிகழ்வு உங்கள் அனைவருக்குமாக சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து அடுத்து முன்னிலை உரை வால்டர் தேவாரம். எத்தனை பேர் நேரில் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. இப்போ பாருங்கள், வால்ரஸ் டேவிட் அவர் சொந்தக்காரர்னு நினைக்கிறேன். பத்மாவிபுரம் சிங்காரவேல நகர் அறிவுத்திருக்கோயில் திறப்பு விழாவின் போது அந்த திறப்பு விழாவிற்கு தனது இடத்தை வழங்கி அந்த விழா நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெறுவதற்கு முன்னின்று துணை நின்றவர் திரு வால்ரஸ் டேவிட் அவர்கள். நெல்லை மண்ணுக்கு சொந்தக்காரர். தனது சொற்களால் இங்கே வாழ்த்துரை வழங்க வருகிறார். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். இவங்களெல்லாம் இந்த கோலத்தில் சந்திப்பதில் ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொருத்தரையும் அந்த முகத்தில் நீங்கள் இருக்கிற ஒரு ஆனந்தத்தையும் அந்த அனுபவத்தையும் என்னால் உணர முடியுது. ஸோ இறைவனுடைய கிருபையினால் வாழ்க்கையில் இப்போ நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறையில் வெற்றி அடைஞ்சிருக்கோம். ஆனால் சொந்த வாழ்க்கையில் வெற்றி அடைவது என்பது எல்லாராலையும் முடியாது. எல்லாருக்கும் அந்த வாய்ப்புகளை இறைவன் கொடுத்தாலும் அவர்கள் அதை முழுமையாக பயன்படுத்துவதில்லை. என்னை பொறுத்தவரை அந்த வாழ்க்கையின் முழு பயனையும் அடையக்கூடிய சிலரில் உங்களையும் இறைவன் இன்று வேத மகரிஷி மூலமாக இணைத்து இன்று அந்த பயனை உங்களுக்கு அடைய செய்திருப்பதை காண்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அதாவது ரொம்ப உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணலாம் விரும்பலை. ஆனால் என்னுடைய வாழ்க்கை அனுபவத்தில் கற்றுக்கிட்டது நன்றி மறவாமை என்பது மிகவும் ஒரு உயர்ந்த பண்பாக இருக்கிறது. ஸோ இப்போ நீங்கள் உங்கள் மனைவியை பற்றி சொல்லும்போது அவங்க அது மாதிரி எல்லாத்தையும் இழந்ததை விட அவங்களெல்லாம் விட்டு உங்களுக்காக இந்த புதிய குடும்பத்திற்காக அர்ப்பணித்து வந்தவர்கள். அவர்களை இந்த பூவை பாதுகாப்பது போல் பாதுகாப்பு என்று நம்ம வாக்குறுதி கொடுக்குறோம். அதை நம்ம உணர்ந்தோம்னா புரியும். ஆனால் பூவை பாதுகாக்கும் அது வாடும். இவங்க ஒரு நாளும் வாடியதே இல்லை. உங்களை மகிழ்ச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு வாடா மலராக உங்கள் வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் இன்பத்திலும் துன்பத்தில் வராங்க. ஸோ அவங்களுக்கு இந்த நினைவு நாளில் மாத்திரமல்ல, இதை போன்று ஒவ்வொரு நாளும் நம்ம இப்போ எங்களுடைய கம்பெனியில் மார்னிங் நாங்கள் ஒரு ப்ரேயர் வச்சுருப்போம். அதில் சொல்லுவோம், இறைவன் நமக்கு கொடுத்துருக்க நன்மைகளில் குறைந்தது ஒரு 5 நன்மைகளையாவது நினைத்து நன்றி சொல்லிவிட்டுட்டு இன்றைக்கி வேலைக்குள்ள போவாங்க. ஒன்றெல்லாம் உங்கள் குடும்பத்தை பற்றி, உங்களுடைய நண்பர்களை பற்றி, உங்களோட தொழிலை பற்றி. அப்போ டெய்லி நம்ம நம்முடைய மனைவி நமக்கு செய்திருக்க நன்மைகளை பற்றி செய்து கொஞ்சம் அவர்களுக்கு நன்றி உணர்வு உள்ளவராக இருந்தோம்னா நம்ம எதை கொடுக்குறோமோ அதுதான் திருப்பி கொடுக்க முடியும். அப்போ நீங்கள் அன்பையும் நன்றியும் உண்மையையும் அவர்களிடம் காட்டும் பொழுது இயற்கையாக இறைவன் அவர்களுக்கு அந்த தன்மையை கொடுத்து அதை உங்களுக்கு திருப்பி அவர்கள் கொடுப்பார்கள். திருப்பி நீங்கள் சொல்லும்போது கனியை போல் உங்களுக்கு நான் இருப்பேன்னு சொல்லும்போது நிறையா பெண்களுடைய முகத்தில், மணமகளுடைய முகங்களில் பார்த்தேன். அவர்களுக்கு மிகவும் சிரிப்பு வந்தது. ஏன்னா கனியை போல் அவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்களோ இல்லையோ தெரியல, ஆனால் அவங்க முகத்தில் கனியை போல் இருப்போம்னே ரொம்ப சிரிச்சுக்கிட்டு சொல்லி இருந்தீங்க. ஸோ உண்மையிலேயே நீங்கள் கனியோடைய சேர்ந்தவர்கள், கனியும் தேனும் சேர்ந்தது போல் அதாவது இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ என்னுடைய இந்த நல்நாளில் உங்களுக்கு இது போன்று பல முறைகள் நீங்கள் தினமும் வீட்டில் நினைத்துக்கொள்ளலாம், மாதம் ஒரு முறை நினைத்துக்கொள்ளலாம். இல்லபோது வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுதெல்லாம் இதை நாம் நினைவு கூறும்பொழுது, நன்றியை பகிரும் பொழுது நிச்சயமாக நமது வாழ்க்கை நமக்கு மாத்திரமல்ல, நம்மளுடைய குடும்பத்திற்கு மாத்திரமல்ல, நமது ஊருக்கு மாத்திரமல்ல, இந்த நாட்டிற்கும் சமுதாயத்திற்கும் உலகத்திற்கும் ஒரு நன்மை பயக்கும் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வால்ரஸ் சார் அவர்களை சார் வாழ்த்துறை பேசணும் வாங்க அப்படின்னு, எனக்கு அனுபவம் இல்லையே அப்படின்னாரு. அதான் சொல்லுங்க, அடுத்த வாட்டி மனைவியோடு வாங்க, இதே மாதிரி மாலை போட்டு உட்காருங்க, இன்னும் அனுபவத்தோடு ஆழமாக பேசலாம். குறுகிய நேரமாக இருந்தாலும் மிகச்சிறப்பான ஒரு வாழ்த்துறை வழங்கிய வால்ரஸ் டேவிட் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். இப்பொழுது சிறப்பு விருந்தினர்களை கௌரவிக்கும் நிகழ்வு. முதலாவதாக மலேசியாவிலிருந்து விண்ணில் பறந்து வந்திருக்கும் காதல் கிளிகள் திரு ஆறுமுகம் பாலகிருஷ்ணன், திரு சாரதா ஆறுமுகம் இருவருக்கும் நமது திருப்பூர் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளையின் தலைவர் PK ஆறுமுகம் ஐயா அவர்கள் பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு வழங்கி கௌரவிப்பார். மலேசியா ஆறுமுகத்திற்கு திருப்பூர் ஆறுமுகம் ஐயா அவர்கள் பொன்னாடை போர்த்தி
நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கிறார். மலேசியாவில் தன்னுடைய சொந்த இடத்தில் 15 ஏக்கர் நிலத்தை உலக சமுதாய சேவா சங்கத்திற்கு வழங்கி தன்னுடைய சொந்த செலவில் ஒரு அறிவு திருக்கோவிலையும் நிர்மாணித்து மலேசியா நாடு முழுவதும் மனவளக்கலையை கொண்டு செல்வதற்காக தம்பதி சமேதராக முழுமையாக தங்களை அர்ப்பணித்து கொண்ட தம்பதிகள் திரு ஆறுமுகம் பாலகிருஷ்ணன் மற்றும் சாரதா ஆறுமுகம். அவர்களை வாழ்த்தி அவர்களுக்கு கௌரவிப்பதில் இந்த அரங்கம் மகிழ்கிறது. வாழ்க வளமுடன். தொடர்ந்து இந்த விழாவில் முன்னிலை பொறுப்பேற்று சிறப்பித்த மெஜஸ்டிக் குழுமத்தின் நிர்வாக இயக்குனர் திரு லைன் கந்தசாமி அண்ணா அவர்களுக்கு ஆறுமுகம் ஐயா அவர்கள் பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு வழங்கி கௌரவிப்பார்கள். தொடர்ந்து இங்கே முன்னிலை பொறுப்பேற்று சிறப்பித்த திருப்பூர் மண்டலத்தின் செயலாளர் ஏவி பழனிசாமி சுகந்தி தம்பதியருக்கு ஆறுமுகம் ஐயா அவர்கள் பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு வழங்கி கௌரவிப்பார்கள். திரு மெஜஸ்டிக் கந்தசாமி அண்ணா அவர்களை தொடர்ந்து ஏவி பழனிசாமி ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு வழங்கி அறக்கட்டளை செயலாளர் முரளி அவர்கள் கௌரவிக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து இங்கே வாழ்த்துறை வழங்கிய வால்ரஸ் டேவிட் சார் அவர்களுக்கு எப்பொழுது பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிறப்பு விருந்தினர்களை கௌரவிக்கும் நிகழ்வு இப்பொழுது இந்த மேடையில் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஓகே. வாழ்க வளமுடன். தொடர்ந்து நாம் இங்கே அமர்ந்திருக்கின்ற இந்த மண்டபத்தை நமக்கு சிறப்பாக ஒவ்வொரு வருடமும் வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கும் சிறப்பு தம்பதிகளுக்கு இப்பொழுது இங்கே பொன்னாடை போர்த்தி கௌரவிக்க இருக்கிறோம். திரு மனோகரன் தம்பதியருக்கு அறக்கட்டளை செயலாளர் முரளி அவர்கள் பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கிறார்கள். ஒரு கல்யாணத்தை செஞ்சு வைக்கிறதுக்கு இடம் கொடுத்தாலே ஏகப்பட்ட புண்ணியம் கிடைக்கும். ஒவ்வொரு வருடமும் இதே போல் நூற்றுக்கணக்கான தம்பதியருக்கு தன்னுடைய சொந்த செலவில் இடத்தையும் வழங்கி அதை கண்டு மகிழும் இந்த தம்பதியர்களுக்கு அத்தனை தம்பதியரின் புண்ணியமும் நிறைவாக போய் சேரும். அவருக்கு மட்டுமல்லாமல் அவர்கள் சந்ததியினருக்கும் இந்த புண்ணியங்கள் போய் சேர்ந்து அவரையும் அவரது குடும்பத்தினரையும் நிறைவாக வாழ இந்த புண்ணியங்கள் வழி செய்யும். ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். இந்த நல்ல நாளில் ஐயா அவர்கள் இங்கே அரங்காவலராக இணைந்திருக்கிறார்கள். ஐயா அவர்களை அரங்காவலராக இணைந்ததை ஒட்டி அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கிறோம். அறக்கட்டளை செயலாளர் முரளி அவர்கள் திரு மனோகர் தம்பதியருக்கு அரங்காவலருக்கான நினைவு பரிசை வழங்கி சிறப்பிக்கிறார். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இப்பொழுது இந்த விழாவின் வாழ்த்துறை வழங்குவதற்காக மலேசியாவிலிருந்து இங்கே வந்திருக்கும். மலேசியாவும் தமிழ்நாடும் அவருக்கு பார்த்தீங்கன்னாக்கா பக்கத்து ஊர் மாதிரி ஆகிப்போச்சு. ஒரு மாதத்துக்கு குறைஞ்சது 2 வாட்டியாவது வந்துடுறாருன்னு நினைக்கிறேன். ஆலியாருக்கு ஒருவர், கோயம்புத்தூருக்கு ஒருவர், திருப்பூருக்கு ஒருவர். மனவளக்கலை சம்பந்தப்பட்ட எந்த நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் தவறாது கலந்து கொள்ளக்கூடிய தம்பதியர் திரு ஆறுமுகம் பாலகிருஷ்ணன், சாரதா ஆறுமுகம் தம்பதியர். அவர்கள் இங்கே நிறைவாக தம்பதி சமேதராக வந்திருந்து இந்த அவையை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது திரு ஆறுமுகம் பாலகிருஷ்ணன் அவர்கள் சாரதாவுக்குமாக சேர்த்து இங்கே வாழ்த்துறை வழங்குவார். மந்திரங்கள்லேயே சக்தி வாய்ந்த மந்திரம் பிரணவ மந்திரம் சொல்லுவோம், ஓம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை விட மிகவும் ஆற்றல் வாய்ந்த மந்திரம் ஆம். வீட்டுக்குள்ளே சண்டை இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா ஓம் என்கிற பிரணவ மந்திரத்தை விட ஆம் என்று சொல்லக்கூடிய 2 எழுத்து மந்திரம் மிக கண்டிப்பாக எல்லோருக்கும் துணை நிற்கும் என்பதை உணர்ந்து இனிமை சேர்ப்பவர் திரு ஆறுமுகம் அவர்கள். ஊருக்கு நல்லதொரு உபகாரம்
செய்ய நாங்கள் எடுத்த இந்த அவதாரம் என்று தம்பதி சமேதராக மணவளக்கலையை வாழ்க்கையாக கொண்டு கடல் தாண்டி மலை தாண்டி மலேசியா பகுதியில் அறிவித்திருக்கோயிலை பிரம்மாண்டமாய் உருவாக்கி அதனை இயக்கி வரும் உற்சாக தம்பதியர்கள் இப்பொழுது இங்கே வாழ்த்துரை வழங்குகிறார்கள். நம்புங்கள் நாராயண ஐயாவுக்கு நன்றிகள். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, இறையருளும் குருவருளும் துணை புரியட்டும். மனைவி நல வேட்பு நாள் விழாவிற்கு தலைமையேற்று இருக்கும் திருப்பூர் மணவளக்கலை மன்ற அறக்கட்டளையின் தலைவர் மதிப்புக்குரிய PK ஆறுமுகம் ஐயா அவர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் ஐயா பாரதி கிருஷ்ணகுமார் ஐயா மற்றும் அவரது துணைவியார், மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும், இங்கு குழுமி இருக்கும் அனைத்து தம்பதியர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு இந்த வாழ்த்துரையை துவங்குகின்றேன். மலேசியாவிலிருந்து விண்ணை தாண்டி வருவாயா அப்படின்றது மாதிரிலாம் நம்ம நாராயணன் ஐயா அறிமுகப்படுத்தினார். எனக்கும் இந்த தமிழ்நாட்டுக்கும் உங்களுக்கு எல்லாமே தெரியும், மலேசியாவில் இருக்கிறவங்க எல்லாமே இந்த தமிழ்நாட்டிலேருந்து கடந்து சென்றவங்க தான். அதுபோல் எனது அப்பா இல்லை, அவருடைய அப்பா தாத்தா, அவர் தமிழ்நாட்டில் பிறந்தவர். தமிழ்நாட்டில் பிறந்து பிறகு மலாயாவுக்கு அங்கே தொழில் புரிய அதன் பிறகு அவருடைய வாழ்க்கையை அங்கு துவங்கி அதன் பிறகு எங்களது குடும்பம் அங்கே உருவாயிடுச்சு. அதனால் எங்களுக்கு பூர்வீகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு தான். அந்த விதத்தில் அந்த பூர்வீகத்தை மறுபடியும் ஒன்றிணைக்க செய்தது இந்த மணவளக்கலை. ஏன்னா அந்த விதத்தில் நான் மணவளக்கலையை அவ்வளோ நேசிக்கிறேன். மலேசியாவில் கடந்த 9 ஆண்டுகளுக்கு முன்பு எந்த ஒரு பயிற்சிகள் பற்றி எனக்கு தெரியாது. கடந்த 9 ஆண்டுகளுக்கு முன்பு மணவளக்கலை பயிற்சி தெரியாத நேரத்தில் ஒரு சமூக சேவையில் இருந்த காலகட்டத்தில் இங்கே ஒரு ஆன்மீக பயிற்சி மையம் இருக்குது. அந்த பயிற்சி மையத்துக்கு ஒரு சமுதாய நோக்கத்தோடு ஒரு 60 மாணவர்களை அழைத்து சென்று அங்கே தான் மணவளக்கலை பயிற்சி நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்ட முதல் நாள். அப்போ அதில் இங்கே என்ன தான் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்றத கேட்டு அந்த பயிற்சிகளை நாமும் செய்து நாம் கொஞ்சம் அதில் பலனடை முடியுமா அப்படின்றதில் கொஞ்சம் ஆர்வம் எடுத்து செய்து வந்த காலத்தில் ஒரு சில வாரங்களிலேயே சில மாற்றங்கள், உடல் ரீதியாக சில மாற்றங்கள் வந்ததுனால சரி இதில் இந்த ஒரு விஷயத்தில், அதாவது காயகல்ப பயிற்சி, இந்த ஒரு விஷயத்தை உடற்பயிற்சியும் காயகல்ப பயிற்சியும், இந்த ஒரு சின்ன விஷயத்திலே இவ்வளோ பெரிய மாற்றங்கள் வர்றதுக்கு காரணம் ஏதோ ஒன்று பெருசாக இதில் இருக்குது, மணவளக்கலையில் இருக்குது அப்படின்றத தெரிந்த பிறகு தான் மணவளக்கலையை முழுமையாக உணர்ந்து தெளிந்து அதன் பிறகு என்னுடைய துணைவியாரையும் இதில் அழைத்து கொண்டு வந்தேன். அவங்க நான் எது சொன்னாலும் இல்லைன்ன மாட்டாங்க. அதனால தான் என்னமோ தெரியல, இந்த மனைவி நல வேட்பு நாளுக்கு எங்களை சிறப்பு தம்பதியராக அழைத்திருக்காங்க. அதில் ஒன்றுன்னா பூபதி ஐயா கொஞ்சம் அவசரப்பட்டுட்டார். ஏன் அவசரப்பட்டுட்டார் சொல்கிறேன்னா, இதே நாளில் இன்றைக்கி 14 செப்டம்பர் சிங்கப்பூர்லேயும் மனைவி நல வேட்பு நாள் நடக்குது. தஞ்சாவூரில் அறிவித்திருக்கோயிலையும் மனைவி நல வேட்பு நாள் நடக்குது. ஒரு 2-3 நாள் வித்தியாசத்தில் பூபதி ஐயா எனக்கு தொடர்பு பண்ணி, ஐயா நீங்களும் அம்மாவும் மனைவி நல வேட்பு நாளில் கலந்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அம்மாட்ட கேட்டு சொல்கிறேன், நல்லா கவனிச்சிக்குங்க, அம்மாட்ட
கேட்டு சொல்கிறேன். ஏன்னா நான் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அம்மாட்ட தான் கேட்டு சொல்லணும். ஏன்னா நான் தனியாக போனேன்னா அதில் மதிப்பு இருக்காது. மனைவி நல வேட்பு நாளில் அதில் பெரிய ஒரு மதிப்பு இருக்குது. நாம் எங்கேயுமே சேர்ந்து ஒன்றா போகும்போது அதில் மதிப்பு கூட. நம்ம மனவளக்கலை தலைவரை போய் பார்க்கும்போது கூட, ஆலியாருக்கு போகும்போது கூட, நம்ம தலைவர் பத்மஸ்ரீ ஐயா அவர்கள், நான் வந்திருக்கேன், அவ்வளோ தூரம் வந்திருக்கேன், மீட்டிங்க்கு வந்திருக்கேன் அப்படின்றத கேட்க மாட்டார். அம்மா வரலையா அவர் மட்டும் கேட்க மாட்டாருங்க. ஆலியாரில் உள்ள அனைத்து அறங்காவலர்களும் அம்மா வரலையா அம்மா வரலையான்னு கேட்பாங்க. அம்மா அடுத்த முறை வருவாங்க. ஏன்னா ஆலியாருக்கு போகும்போது ஒவ்வொரு தடவையும் நான் அம்மாவை கூட்டிகிட்டு போகிறதில்ல. அப்போ நான் அதில் என்ன உணர்ந்தேன்னா, எந்த ஒரு விசேஷமாக இருந்தாலும் அதில் தம்பதியராக போய் கலந்துக்கும் போது நமக்கும் தனி மகத்துவம் அதில் இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் நமது துணைவியாருக்கும் நாம் அந்த மகத்துவத்தை அது சேர்ந்து அவங்க கூட பகிர்ந்து கொள்ளும்போது அதில் பேரின்ப அது மகிழ்ச்சியாக இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது தான் நான் எந்த ஒரு விஷயத்தை கேட்கும்போதும் கலந்து கொள்ளும் போதும் அவங்கக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடுவேன். ஏன்னா அவங்க தான் மினிஸ்டர், ஹோம் மினிஸ்டர்னு சொல்லுவாங்கள்ல. அதனால் என்னத்தான் நம்ம வெளியே போயிட்டு எத்தனையோ பேர்த்த நம்ம வேலை வாங்கினாலும் வீட்டில் இருந்தால் நாம் தான் அவங்களுக்கு வேலையாள். வேலைனா வேலை செய்ய வைக்க மாட்டாங்க. அதாவது அவங்கக்கிட்ட எது ஒன்று இருந்தாலும் நம்ம கேட்டு செஞ்சால் அது நல்லா இருக்குங்க. நம்மளுடைய வீட்டில் அப்படி நடக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க என்னுடைய பேச்சு கேட்டு நடந்துக்குவாங்க. அதனால் அவங்களுடைய பேச்சை நான் கேட்டு நடக்க வேண்டியிருக்கு. இதனால் 2 பேத்துக்குள்ளேயும் அப்படி ஒரு பரஸ்பரம். ஸோ அப்படி இருக்கும்போது நான் மட்டுமே உணர்ந்த இந்த மனவளக்கலை பயிற்சிகளின் அந்த மகத்துவத்தை வாங்க என்னோடு சேர்ந்து நீங்களும் மனவளக்கலை பயிற்சியை கற்றுக்குங்க அப்படின்னு சொல்லும்போது எந்த ஒரு சலிப்பும் இல்லாமல், எந்த ஒரு வார்த்தை, எந்த ஒரு எதிர் வார்த்தையும் இல்லாமல் உடனே என் கூட அந்த பயிற்சிகள் எல்லாம் கற்றுக்கிட்டாங்க. ஸோ அப்படின்னு இருக்கும்போது அவங்க சேர்ந்து என்னோட கற்றுக்கும்போது இன்னும் அதிக சமுதாயத்துக்காக நாம் செய்யலாம். இறைவன் எல்லாமே எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நல்ல குடும்பம், 3 பிள்ளைகள், அவங்களும் நல்ல உடல் ரீதியாக, மன ரீதியாக, கல்வி ரீதியாக நல்ல சந்தோஷமாக இருக்காங்க. என்னுடைய தாயார் என் கூட இருக்காங்க. அவங்கள நான் என் கூடயே வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்படி இருக்கும்போது நல்லதொரு குடும்பம், அதையும் தாண்டி சமுதாயத்திற்கு ஏதாவது செய்யணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் இருந்த காலகட்டத்தில் தான் எங்கெங்கேயோ போய் திருமந்திரம், திருமூலர் அடிப்படையில் இருந்து, வள்ளலார் அவங்களோட அந்த சமூகத்தோடு இருந்து, அது எல்லாமே என்னை கூட்டிகிட்டு போய் காட்டின இடம் மனவளக்கலை. நம்ம அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி. அவர் ஃபோட்டோவில் கூட நான் பார்த்தது இல்லைங்க, உண்மையை சொல்கிறேன். ஃபோட்டோவில் பார்த்ததே இல்லை. காயகல்ப பயிற்சி மட்டும்தான் நான் கேட்டு அதை போய் செஞ்சது. அதன் பிறகு தான் நான் இதை யார் கற்றுக் கொடுத்தா, இதை யார் உருவாக்குனது கேட்ட போது தான் நமக்கு அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அப்படின்ற ஒரு சுவாமிஜி இருக்காங்க, அவர் தான் இதை கற்றுக் கொடுத்தாங்க அப்படின்றது தெரிய வந்தது. அதன் பிறகு அவரை பற்றி நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு, மலேசியாவில் எங்கெங்கே இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு, நாமளும் ஒரு மனவளக்கலை மன்றத்தை உருவாக்கி நமக்கு கிடைத்த இன்பம், யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம்ன்றது சொல்கிற மாதிரி நிறைய மலேசிய இந்தியர்களுக்கு, மலேசியா பொறுத்த மக்கள் தொகை பார்த்திங்கன்னா ஏறக்குறைய ஒரு 2.5 மில்லியன் தான். அதாவது 25 லட்சம் அவங்க மட்டும்தான் நம்ம தமிழ் தெரிந்த தமிழர்கள் அப்படின்னு நம்ம அங்கே சொல்ல முடியும். மற்றவர்கள்லாம் மலாய், சீனர்களாக இருப்பாங்க. ஸோ அப்படி, அதாவது குறிப்பாக சொல்லணுன்னா, இந்த மெட்ராஸ், சென்னையில் உள்ள மக்கள் அனைவரையும் மலேசியா முழுக்க நாம் பரவி விட்டோம்னா எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு தான் அங்கே உள்ள தமிழர்களோட எண்ணிக்கை. ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே மனவளக்கலையை நாம் முடிந்த அளவுக்கு பரப்பணும் அப்படின்ற எண்ணத்தில் மன்றம் துவங்கி நல்ல முறையில் செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ மலேசிய ஒருங்கிணைப்பாளராக செயல்பட்டு கொண்டு இருக்கோம். சிரம்பான் அறிவுத்திருக்கோயிலுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா திருப்பூர், மலேசியாவில் திருப்பூர்னா பனியன் தான் மக்களுக்கு தெரிஞ்சது. பனியன், திருப்பூர்னா பனியன், அதுக்கப்புறம் பருத்தி. இப்போ
மலேசியா மனவளக்கலை அன்பர்களுக்கு திருப்பூர்னா தெரிஞ்சது 9 கோள்கள். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, நம்ம பிகே ஆறுமுகம் ஐயாவும் ராமராஜ் கோட்டை நாகராஜன் ஐயாவும் 2 பேரும் சேர்ந்து ஒரு 9 கோள்களை அனுப்பி வச்சாங்க. ஒரு விசேஷமாக அனுப்பி வச்சாங்க மலேசியாவுக்கு. கடந்த 6 மாதம் இருக்குங்களா ஐயா, 6 மாதத்துக்கு முன்பு 9 பேரும் வந்தாங்க. வந்து சரம்பான் அறிவுத்திருக்கோயிலில் தங்கினாங்க. ரொம்ப ஜாலியாக இருந்ததுங்க. அந்த 9 கோள்களில் சொல்லுவாங்க, நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. அதாவது நன்மை செய்கின்ற கிரக கோள்கள், தீமை செய்கின்ற கோள்கள். ஆனால் இந்த 9 கோள்களுமே நன்மை செய்கின்ற கோள்கள். எல்லா கோள்களுமே நன்மை தான் செய்யும். ஏன்னா நாம் செய்கின்ற செயலுக்கு ஏற்றபடி தான் கோள்கள் நமக்கு அதோட நன்மைகளை கொடுக்கும், தீமைகளையும் கொடுக்கும், நாம் செய்த செயலுக்கு ஏற்றப்பார். அதே போல் அந்த 9 பேரும் வந்தாங்க, எங்களோட பழகுனாங்க. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதிலிருந்து என்ன தெரியும், ஓ திருப்பூரில் நல்லவங்கள்லாம் இருக்காங்கப்பா, ரைட்டுங்களா? அந்த அப்படின்னு இல்லைங்க, சும்மா விளையாட்டுக்கு சொல்கிறேன். ஆனால் அவங்க வந்து பழகும்போது, எங்களில் ஒருத்தராக பழகும்போது ஏதோ ஒரு விட்டகுறை தொட்டகுறைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த குடும்பத்தில் ஏதோ ஒரு அந்த பிணைப்பு ஏற்படுறது மாதிரி அந்த ஒரு நிகழ்வு இருந்ததுங்க. அவங்க இருந்தது ஒரு 5 நாள் தான். அந்த 5 நாளில் அப்படி ஒரு எங்களுக்கு ஒரு அந்த ஏக்கம் இருந்தது. அப்போ நான் உடனே அவங்கக்கிட்ட சொன்னேன், அடுத்த முறை கண்டிப்பாக ஆலியாருக்கு அடிக்கடி வருவேங்க. கோயம்புத்தூருக்கு வந்திருக்கேன், ஆனால் சென்னைக்கு நிறைய தடவை வந்திருக்கேன். நம்ம திருவெங்காடு கும்பகோணம் பக்கம் அங்கேயும் அடிக்கடி போகுங்க. அப்போ அடுத்த தடவை வரும்போது நான் கண்டிப்பாக திருப்பூருக்கு வரேன் அப்படின்னு நான் ஐயாங்கிட்டலாம் சொன்னேன். சொன்ன பிறகு உடனே அந்த வாய்ப்பு கிடச்சிது. கடந்த முறை 3 அறிவுத்திருக்கோயிலுக்கு வந்து அமர்ஜோதி, பத்மாவதிபுரம், கருவம்பாளையம், அந்த மாதிரி 3 அறிவுத்திருக்கோயிலுக்கு வந்து அன்பர்களை பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிதுங்க. ஸோ அதுதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்கே மனைவி வீட்டில் நாம் அவங்களுக்கு மகிழ்ச்சியாக அவங்க வாழ்கிற அளவுக்கு நாம் நடந்துக்கிட்டோம்னா நம்முடைய வாழ்க்கை மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்றத நான் அனுபவ ரீதியில் உங்களுக்காக இங்கே நான் சொல்கிறேங்க. ஏன்னா இந்த மனவளக்கலைக்கு வர்றதுக்கு முன்பு எல்லாருடைய குடும்பத்தில் இருக்கிற மாதிரி தான் ஒரு சில அப்படி இப்படி அரசல் புரசல் கொஞ்சம் ஏதாச்சும் வந்து பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். பிரச்சனை வரலன்னா அதுக்கு பேர் வந்து கணவன் மனைவி இல்லை. அதை நாம் புரிஞ்சுக்கணும். கணவன் மனைவி என்றால், ஏன்னா அவங்க வந்து பிறந்த வீட்டிலிருந்து புகுந்த வீட்டுக்கு வந்து அங்கே உள்ளவங்க எல்லாத்தையும் வந்து மறக்க முடியாது. ஆனால் பிரிந்துட்டு நம்மளுடைய புகுந்த வீட்டில் வந்து புகுந்த வீட்டோட பெருமையை சேர்க்கறதுக்காக பாடுபடுறாங்க. அதுவே நம்ம கணவனாக நாம் எவ்வளோ பெருமைப்பட வேண்டிய விஷயம். அந்த ஒரு விஷயத்தை நாம் நினச்சி பார்த்தோம்னாவே நமக்குள்ள அந்த விட்டு கொடுக்கும் தன்மையானது அப்படியே வந்துருங்க. ஏன்னா அப்படி ஒரு தியாகத்தை செஞ்சுட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கும் போது கண்டிப்பாக நாம் அவங்கள மனதார பாராட்டணும், கண்டிப்பாக பாராட்டணும். எப்போ நாம் நல்லது செய்ய ஆரம்பிக்கிறோமே அப்போயே அவங்களும் நமக்கு நல்லது செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. நான் இப்போ கொஞ்சம் வருஷமாங்க அவங்க காலையில் எந்திரிச்சதுலேருந்து இரவு படுக்க போகிறதுக்கு வரைக்கும் அவங்க செய்கின்ற அந்த சேவை, வீட்டில் பிள்ளைங்களுக்கும் சரி, எனது தாயாருக்கும் சரி, எனக்கும் சரி செய்கின்ற அந்த சேவையை நினச்சி பார்த்துக்குவேன். அந்த மாதிரி ஒவ்வொரு தடவை நாம் நினச்சி பார்க்கும்போதும் அவங்க ஒரு சிறு தவறு செய்தால் கூட நமக்கு அவங்க மேலே கோபம் வராதுங்க. அதுக்கப்புறம் எப்படிங்க நாம் அவங்கள வந்துட்டு கோபத்தோடு பேசுகிறது? கண்டிப்பாக முடியாது. இன்றைக்கி கூட அவங்கள நான் முரளி ஐயா சொல்லும் போது கண்ணும் பாருங்கள், கண்ணும் நோக்கி காதல் கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னார். காதல்னு சொல்லலை, ஆனால் எனக்கு காதல் மலர்ந்துருச்சுங்க. ஏன்னா ஒவ்வொரு தடவை அவங்கள கண்ணை நான் உத்து பார்க்கும்போது எனக்கு அன்பு தான் பொங்கும். உண்மையை சொல்கிறேன். ஏன்னா என்னை அந்த மாதிரி கவனிச்சுக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே இருக்கின்ற சில சின்ன விஷயங்கள்ங்க. ஆறுமுகம் ஐயா என்னை வந்து எப்போதுமே ஜாலியாக கிண்டல் பண்ணுவார். அதாவது கடந்த 27 வருஷமாக எனக்கு ஒரு பழக்கம் இருக்குங்க. அதாவது சாப்பிடும் பொழுது என் மனைவி என் பக்கத்தில் இருந்தாங்கன்னா அந்த முதல் வாய் இருக்குல்ல, முதல் உணவு இருக்குல்ல, அது வந்து அவங்களுக்கு. இது வந்து
27 வருஷமாக இருக்குதுங்க. ஒரு சின்ன பழக்கம் தான், வேற ஒன்றும் இல்லைங்க. ஏன் யார் எங்கே போனாலும் அதே போல் அவங்க சாப்பிடும்போது நான் பக்கத்தில் இருந்தேன்னா முதல் அந்த உணவுன்றது எனக்கு வரும். அப்படின்னு தான் நாங்கள் 2 பேருமே இத்தனை நாள் வரைக்குமே எங்களோட காலத்தை ஓட்டிகிட்டு இருக்கோம். ஆழியார்லேயும் நாங்கள் இப்படி தான் சாப்பிடுவோம். நிறைய அறங்காவலர் இருப்பாங்க, பார்ப்பாங்க, அவங்களும் பார்த்துட்டு ஒன்றும் கேட்டதில்லை. ஆனால் ஆறுமுகம் ஐயா கேட்டுட்டு இந்த பழக்கம் என்ன பழக்கம் அப்படின்னு கேட்டார். இல்லைங்கய்யா, இதை அன்பை பரிமாறிக்கிறது. ஓ, இப்படியும் அன்பை பரிமாறிக்கலாமா அப்படின்னு கேட்டார். அதுலேருந்து ஐயா எப்பயாச்சும் பார்த்தாங்களா, ஊட்டி விடுங்க ஊட்டி விடுங்கன்னு சொல்லிட்டு ஃபோட்டோலாம் வேறு எடுப்பார். ஸோ இந்த மாதிரிங்க நான் என்ன சொல்கிறேன்னா, இது எனக்கு 27 ஆண்டுகளாக, எங்களுக்கு திருமணமாகி இப்போ தான் 24 ஆண்டுகள் ஆகின்றது. 24 ஆண்டுகள். அதுக்கு முன்பே திருமணம்னுக்கே நாங்கள் காதல் திருமணம் தான். காதல் திருமணம். யூனிவர்சிட்டியில் படிக்கும் போதே நாங்கள் 2 பேரும், எங்கள் 2 பேத்துக்கும் ஒரே வயசு தான். ஏறக்குறைய எங்களுக்கு இப்போ வயசு நேற்று ஆறுமுகமையாக எனக்கு 46ன்னு சொன்னார். அவர் மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். 51 வயது ஆகின்றது. எனக்கும் அம்மாவுக்கும் 2 பேர்த்துக்குமே ஒரே வயது. 2 பேருமே ஒரே யூனிவர்சிட்டியில் படித்து அங்கேயே காதல் செய்து, அந்த காதல் செய்யும்போது கூட பாருங்கள், இன்னொரு நல்ல விஷயம் இருக்குது. நான் அவங்கள காதலிக்க முடியுமான்னு அனுமதி கொடுக்கறதுக்கு முன்னுக்கு அவங்க அப்பா கிட்ட போய் கேட்டு தான் அவங்க அனுமதியை கொடுத்தாங்க. அவங்க அப்பாரு எனக்கு இன்டர்வியூ வச்சாங்க. அதாவது என்ன இன்டர்வியூ அப்படின்னா, திருமணத்துக்காக இல்லைங்க, காதலிக்கலாமா இல்லை காதலிக்க கூடாதா அப்படின்னு ஒரு 3 அவர் எனக்கு இன்டர்வியூ முடிச்சுட்டு அட்வைஸ்லாம் கொடுத்துட்டு கிளம்பிட்டார். ஓகேவா இல்லையான்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் போயிட்டு 1 வாரத்துக்கு அப்புறம் பதில் வந்தது ஓகேன்னு. அப்போ இருந்து அந்த காதல் போனது. இன்னொரு முக்கியமான விஷயங்க, இங்கே நிறைய பேர் ஆறுமுகம்னு இருக்காங்க. இதில் நான் முக்கியமாக சொல்ல வேண்டியது, அவங்க அப்பா பேரும் ஆறுமுகம், ரைட்டுங்களா? அதில் மலேசியாவில் பார்த்தீங்கன்னா, இங்கே தமிழ்நாட்டில் வேறு மாதிரி. தமிழ்நாடு நம்மளுடைய இப்போ பெண்கள்லாம் திருமணம் ஆகிறதுக்கு முன்பு தந்தை பேர் பின்னாடி இருக்குங்களா? திருமணம் ஆன பிறகு கணவன் பேர், ரைட்டுங்களா? ஆனால் மலேசியாவில் அப்படி இல்லைங்க. மலேசியாவில் பெண்களுக்கு திருமணம் ஆனாலும் ஆன பிறகும் கூட, அதாவது கவர்மெண்ட் அரசாங்க ரீதியில் அஃபிஷியலாக ஏதாச்சும் நம்ம இது பண்ணணுன்னா அவங்களுடைய அப்பா பேரே தான் இருக்கும். அப்போ எனக்கு அந்த பிரச்சனை எதுவும் இல்லைங்க. ஏன்னா என் பேரும் ஆறுமுகம், அவங்க அப்பா பேரும் ஆறுமுகம். ஸோ சாரதா ஆறுமுகம்ன்றது எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், சரிங்களா? ஸோ அவர் அந்த ஆறுமுகமும் ஒரு நல்ல பெரிய மனிதர், ஒரு கோயில் அறங்காவலராக இருந்து ரொம்ப நான் மதிக்கக்கூடிய ஒரு சில மனிதர்கள் பெரியவங்களில் அவரும் அதில் அடங்குவாங்க. ஸோ அந்த விதத்தில் ஆறுமுகம்ன்ற பெயருக்கு அந்த அளவுக்கு மதிப்பு இருக்குது. நான் மனவளக்கலையில் இருந்தனால என்னோடய 6 முகத்தையும் ஒரு முகமாக அடக்கி வச்சுக்கிட்டு இருக்கேன். அதற்கு முன்பு அந்த 6 முகத்துக்கும் 6 குணங்கள் இருந்தது. தீய குணங்களில் மனவளக்கலையில் இருக்கிறவங்களாம் தப்பாக நினச்சிக்காதீங்க, 6 தீய குணமாக அப்படின்னு நினச்சிக்காதீங்க. அதாவது மனிதனுக்கு உள்ள குணங்கள் எல்லாமே இருந்தது. அந்த குணங்கள் அனைத்துமே அறுத்து இந்த மனவளக்கலைக்கு பிறகு இந்த ஒரு முகமாக தியானம் பண்ணால் ஒரு முகம் படுத்துகிறோம்ல, அந்த மாதிரி ஒரு முகம் படுத்தி இப்போ இந்த மனவளக்கலையில் சேவை செஞ்சிகிட்ருக்கு. இந்த மனைவி நல வேட்பு நாளுக்கு இவ்வளோ பேருங்க நீங்கள் வந்திருக்கீங்க. நம்ம சிரம்பான் அறிவு திருக்கோயில் மலேசியாலையும் அங்கேயும் மனைவி நல வேட்பு நாள் நடந்ததுங்க. அது 30 ஆகஸ்ட் அன்னைக்கே நம்ம நடத்திடுவோம். இந்த விதத்தில் இங்கே மலேசியாவிலிருந்து என்னையும் எனது துணைவியாரையும் அழைத்து வாழ்த்துறை வழங்குவதற்காக வாய்ப்பினை அளித்த இந்த திருப்பூர் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளையின் பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொண்டு, இன்று இந்த மனைவி நல வேட்பு நாளில் கலந்து அன்பை பரிமாறிக்கொண்டு காந்தத்தை பரிமாறிக்கொண்ட நீங்கள் அனைவரும் வாழ்க்கையில் உடல் நலம், கீர்த்தி, புகழ் போன்ற 16 செல்வங்களையும் பெற்று வாழ்க்கையில் வெற்றியும் மகிழ்ச்சியும் மன நிறைவும் பெற்று எப்பொழுதுமே ஒரு சிறந்ததொரு
மன வாழ்க்கையில் வாழ்ந்து அனைவரையும் வாழ வைக்க இறையருளும் குருவருளும் உங்களுக்கு துணையாக இருக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். ஸோ தனது வாழ்த்துறையின் போது பல அற்புதமான டிப்ஸ்லாம் கொடுத்துருக்கிறாரு. திருமணம் ஆவதற்கு முன் எப்படி லவ் பண்ணணும்னு டிப்ஸ் கொடுத்துருக்கிறாரு. திருமணம் ஆனவர்கள் எப்படி லவ் பண்ணணும்னு டிப்ஸ் கொடுத்துருக்கிறாரு. ஸோ திருமணம் ஆகாதவர்கள் யாராவது காதலிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் முதலிலேயே அந்த பெண்ணுடைய அப்பா பெயர் என்ன என்பதை கேட்டுக்கொண்டு காதலித்தால் கண்டிப்பாக அந்த காதல் நிறைவேறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் திருமணம் ஆனவர்கள் இப்போ அழகான டிப்ஸு சொல்லியிருக்காரு. இனிமையான இல்லறத்திற்கு ஒருத்தர் ஊட்டி விடணும்னு சொல்லிட்டு அதை நாளைக்கு நாளான்னைக்கெலாம் தள்ளி போடாதீங்க. இப்போ மத்தியானம் எல்லாருக்கும் அங்கே சாப்பாடு இருக்குது. நீங்கள் எத்தனை பேர் ஊட்டி விட்றீங்கிறத வீடியோ எடுத்து பார்க்க போகிறோம். அதை பார்த்தா ஆறுமுகம் சந்தோஷப்படுவார். நம்ம ஒரு வார்த்தை சொன்னோம், அதை இத்தனை பேர் கேட்டாங்க அப்படின்னு அவருக்கு சந்தோஷம் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்காகவாவது ஒருத்தருக்கு ஊட்டி விடுங்க. சரிங்களா? ஃபோட்டோகிராஃபர், யுவர் கைண்ட் அட்டென்ஷன் ப்ளீஸ். நன்றி. ஸோ மிகச் சிறப்பானது ஒரு இல்லற வாழ்க்கையை, பிறருக்கு உதாரணமாக முறையில் ஒரு இல்லற வாழ்க்கையை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற திரு ஆறுமுகம் பாலகிருஷ்ணன், திருமதி சாரதா ஆறுமுகம் தம்பதியரை அனைவரும் மனதார வாழ்த்துவோம். பேராசிரியர் ஆறுமுகம் சாரதா தம்பதியர், பேராசிரியர் ஆறுமுகம் சாரதா தம்பதியர், பேராசிரியர் ஆறுமுகம் சாரதா தம்பதியர் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அடுத்து ஆறுமுகப் பெருமானுக்கு 6 படை வீடுகள். அந்த 6 படை வீடுகள்லையும் சிறப்பானது ஒரு இடத்தை பெற்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றம். திருப்பரங்குன்றத்தில் தான் ஆறுமுகப் பெருமான் தெய்வானையை மணந்த இடம். ஸோ திருப்பரங்குன்றத்துக்கு போகும்போதெல்லாம் ஆறுமுகம் தெய்வானை, ஆறுமுகம் தெய்வானைனா எல்லார் மனசிலும் பதியும். இப்பொழுது இந்த சீனிவாச அரங்கத்தை திருப்பரங்குன்றமாக மாற்றிய ஆறுமுகப் பெருமானவர்கள், தெய்வானையை மணந்த ஆறுமுகப் பெருமானவர்கள் இவ்வளவு நேரம் நமக்கு காட்சி தந்தார். இப்பொழுது ஆசி தர வருகிறார். வாழ்த்தி வரவேற்கிறோம்.